டியூஸ்டே ஆஃப்டர்நூன் இந்த வீட்டுக்கு வந்து நம்ம 1 மாசம் ஆயிடுச்சு. ஆனா கிச்சன் பெருசா டீப் கிளீன் பண்ணவே இல்ல. சும்மா மேலாப்புல அப்பப்ப சமைச்சு கிளீன் பண்ணிக்கிறது தான். ஆனா இன்னைக்கு ஃபுல்லாவே கிளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நேத்து தான் மாவுக்கு போட்டேன். அதனால கிரைண்டர், மிக்ஸி எல்லாத்தையுமே ஒரு பக்கம் கிளீன் பண்ணி விட்டு, அதையும் எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஃபுல்லா கிளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அந்த ஆயில் பாட்டில் இதெல்லாம் மட்டும் கழுவல. இப்ப தான் ரீஃபில் பண்ணி வச்சேன். அது முடிஞ்சதுக்கப்புறம் கழுவிக்கலான்னு சொல்லிட்டு, இப்போதைக்கு கவுண்டர் டாப் அடியில மட்டும் ஃபுல்லா தொடச்சு விட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். கிச்சன் கிளீன் பண்றதுக்காக நானே ஒரு லிக்விட் ரெடி பண்ணியிருந்தேன் வீட்ல. அவ்வளோ சூப்பரா கிளீனா போணுச்சு. அதுக்கு ஒரு 3 பொருள் தான் தெரியும். நம்ம கிச்சன்ல எப்பவுமே யூஸ் பண்ற பொருள் தான். ஏதாவது ஒரு சோப் லிக்விட் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட வினிகர், பேக்கிங் சோடா, வாட்டர் பச்சை தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லன்னா நீங்க லெமன் வாட்டர் இருந்துச்சுன்னா, அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அந்த லெமன் நல்லா கொதிக்க வச்சுட்டு, அந்த தண்ணி ஆட் பண்ணா கூட இன்னும் சூப்பரா இருக்கும் ஸ்மெல்லு. இந்த மாரி ஸ்ப்ரே பாட்டில் இருந்தா ஊத்தி வச்சுக்கோங்க. அது பாட்டுல இருக்கும். எப்பலாம் நமக்கு வேணுமோ நம்ம எடுத்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு, ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் ஊற விட்டு நல்லா தேய்ச்சீங்கன்னா சூப்பராவே போகுது. வினிகர் நம்ம யாருமே குக்கிங்க்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஆனா கிளீனிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான பொருள். நம்ம வீட்ல கண்டிப்பா இருக்க வேண்டிய பொருள்னே சொல்லுவேன். அத போட்டு கிளீன் பண்ணும்போது அவ்ளோ கிளீனா போகுது. அந்த ஹார்டான ஸ்டெயின்ஸ் கூட அவ்ளோ ஈஸியா போகுது. இந்த லிக்விட் வச்சு கேஸ் ஸ்டவ், கவுண்டர் டாப் அதுக்கப்புறம் டைல்ஸ் எல்லாமே கிளீன் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரா போகுது. அப்படியே கிச்சன் டைல்ஸ்லாம் ஃபுல்லாவே தேய்ச்சு விட்டேன். எனக்கு கை எட்டுற அளவுக்கு தேய்ச்சுட்டு அப்படியே அது ஃபுல்லா கிளீன் பண்ணி தொடச்சு எடுத்துட்டேன். லிக்விட் போட்டு ஊற வச்சிருந்த கேப்ல நான் பாத்திரம்லாம் கிடந்துச்சு. அதெல்லாம விளக்கி விட்டு சிங்க் ஏரியாவும் கிளீன் பண்ணி விட்டாச்சு. பாப்பாக்கு ஸ்கூலுக்கு குடுத்து விட கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. பழங்களும் முடிஞ்சிருச்சு. ஆனா வாங்கிட்டு சொல்லியிருந்தேன். எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க. எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டேன். இந்த வேலைலாம் செஞ்சு முடிக்கும்போது கரெக்ட்டா 1 மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. கிச்சன இப்படி கிளீன் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ திருப்தியா இருக்கு. அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம். பாய்.